Good morning, praise Lord. Welcome to this video. நான் என்னுடைய தாயார், என்னுடைய பிரதர் அவங்களோட இருந்த நாட்களை விட என்னுடைய பாட்டி தாத்தா அவங்களோட இருந்த நாட்டில் நான் அதிகமாக ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறேன். தாத்தா வந்து அவர் தான் என்னை தொட்டிலெல்லாம் போட்டு ஆட்டுவாராம். சீரியஸு நாதனுக்கு ஜெயமங்கலம் அப்படின்ட்டு பாடிட்டு நான் தூங்கணும்னு சொல்லிட்டு அவர் ஆட்டுவாராம். ஆனால் நானும் உள்ளேருந்து சத்தமாக அந்த பாட்டை அவர் கூடவே பாடுவேன்னா, இல்லை நீ தூங்கிறதுக்காக தான் நான் பாடுறேன், நீ பாடுறது நிறுத்திட்டு தூங்கு அப்படின்னா, ஓ தூங்கணுமா அப்படி சொல்லிட்டு தூங்குவேண்ணா. அது போல் நான் ஒரு வித்தியாசமான கேரக்டராக நான் வளர்ந்துட்டு வந்தேன். அதில் வந்து தாத்தா என்னை ரொம்ப நேசிப்பார். என்னுடைய பர்த்டே கொண்டாடுவார், பெரிய அளவில் கேசரி எல்லாம் பண்ணி. அதைட்டு மற்ற கசின்ஸு என்னுடைய பிரதர் அவருக்கு கொண்டாட மாட்டார். அதனால் எனக்கு மட்டும் கொண்டாடுறதுனால மற்றவங்களுக்கெல்லாம் அது மன வருத்தம் அது மாதிரி இருந்தது. அதை வெளிப்படையாகவும் என்கிட்டயே சொல்லுவாங்க, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு இல்லையா அப்படின்னா சொல்லுவாங்க. எப்படியோ நான் ஒரு வித்தியாசமான கேரக்டராக தான் நான் வளர்ந்தேன். அதில் தாத்தா பாட்டி சொன்னவைகள் வந்து எனக்கு ரொம்ப நாள் எனக்கு புரியறதில்லை. 21 வயசு 24 வயசு கல்யாண வயசில் கூட எனக்கு புரியாத காரியங்களாக இருந்தது. ஏன்னா நான் அப்படி வளர்க்கப்பட்டவ. பாட்டி என்ன சொன்னாங்கன்னா வந்து பாட்டியே நான் திட்டியிருக்கேன். கோவிலேருந்து இங்கே வரும்போது என் கூட வா, என்னால் முடியல, கொஞ்சம் கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போன்னு சொன்னதுக்கு நான் கேட்கவே இல்லை. கேட்காம அவங்க கூட சண்டை போட்டேன். பாட்டி வந்து எங்கள் அம்மாவை திட்டுறதுனால தான் அம்மா வந்து என்கிட்ட சண்டை போடுறாங்க அப்படின்னு பாட்டியவே நான் சண்டை போட்டதுனால பாட்டி அதுக்கப்புறம் ரொம்ப நாள் என்கிட்ட பேசாமல் இருந்தாங்க. அப்புறம் ரொம்ப நாள் கழித்து நான் என்னோடய ஒரு கசினை, ஒரு குழந்தைய வந்து நான் தூக்கிட்டு போகும்போது கீழே போட பார்த்துட்டேன். அப்போ வந்து பாட்டி என்ன சொன்னாங்கன்னா, புறா விட்டு பிள்ளைங்களுக்கு அதை ஹேண்டில் பண்ணும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டாங்க. அதுதான் ரொம்ப நாள் கழிச்சு பாட்டி என்கிட்ட பேசின வார்த்தை. எனக்கு நிறைய காரியங்கள் தெரியாது, ஏன்னா யாரும் இந்த மாதிரி எனக்கு புரியும்படியாக என்கிட்ட பேசுறது கிடையாது. பாட்டி சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ இந்த லெசன் நமக்கு தெரியாததுனால தான் நம்ம நிறைய கஷ்டப்படுறோன்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு வச்சிருக்கக்கூடிய ஸ்பௌஸு வந்து இன்னொரு வீட்டிலேருந்து வந்திருக்காங்க. அந்த ஸோ யூ கேனாட் ட்ரீட் தம் அல்லது யூ கேனாட் டேக் தெம் ஃபார் கிராண்டட். அவங்க எதுக்கு வந்திருக்காங்க, இன்னொரு வீட்டிலேருந்து அவங்க செலவு பண்ணி உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. நீங்கள் திட்டுறதுக்கோ அடிக்கிறதுக்கோ தான் அவங்க அவ்வளோ செலவு பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு அந்த உணர்த்தி நமக்கு இல்லாதனால தான் நம்ம ஸ்பௌஸை வந்து ட்ரீட் பண்ணுறோம். நம்ம இப்போ நிறைய ரீல்ஸு அது ஷார்ட்ஸ் எல்லாம் போடுறாங்க பாருங்கள். அதில் அப்படி தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு உள்ள சண்டைகள் வர மாதிரி காட்டுறாங்க. அது வந்து ஸ்பௌஸ் வந்து இன்னொருத்தர் வீட்டு பிள்ளைங்க அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நம்ம அந்த மாதிரியான ட்ரீட் பண்ண மாட்டோம். ஸோ முன்னவே சொன்னது போல் வீடு பெரிய ஃபேமிலியாக இருந்தது. சில பேர்லாம் தாத்தாவை பயங்கரமாக சண்டை போடுவாங்க, ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்க சம்மந்தக்காரங்க வேறு வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. நான் 200 மில்லியே போட்டுட்டு வந்து இவரோட சண்டை பண்ண பாருங்கள், அப்படியெல்லாம் ரொம்ப ஃபன்னியான சண்டைகள்லாம் நடக்கும். ஆனால் அதான் சன்னின்லா டாட்டரின்லா கூட அவரோட சண்டை போடுறது உண்டு. ஆனால் அவர் தாத்தா வந்து எப்போயுமே அதை மனசில் வச்சுருப்பார். இன்னொருத்தர் என்ன இருந்தாலும் இன்னும் யார் பெற்ற பிள்ளையோ இன்னொருத்தர் வீட்டு பிள்ளை நம்ம வீட்டில் வந்துருச்சு
அதுவும் நம்ம கிண்டர்கார்ட்டனில் அதுவும் ஒரு ஸ்டூடெண்ட்டு தான் அப்படின்னு, அதனால் நம்ம வந்து அதை அடிக்கவோ திட்டவோ கூடாது அப்படின்னு அந்த லெசன் வந்து நான் தாத்தா பாட்டிக்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன். ஸோ நான் இதை எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட கூட நான் சொல்வேன். ஸோ நம்ம ஸ்கூல்லேயோ காலேஜ்லேயோ கூட நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து பழிவாங்கிறது, ட்ரீட் பண்ணுறது, திட்டுறது, அது மாதிரி நம்ம பழக்கத்தை வச்சுட்டு இருக்கோம். அவங்க இன்னொருத்தர் வீட்டு பிள்ளைங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறது ரொம்ப அபூர்வமாக இருக்குது. ஸோ நான் படித்த கல்லூரியில் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து ஃபஸ்ட் இயராக இருந்தால் கூட நீங்கள் வாங்க போங்கன்னு தான் பேசுவாங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் தே வில் பி என்ஜினியர்ஸ், அவங்களும் ஒரு முதலாளியாக வருவாங்க. அந்த மாதிரி ஒரு எய்மோடு அவங்க ட்ரெயின் பண்ணுறதுனால முதல்லேருந்து அவங்க வந்து நீங்கள் வாங்க போங்கன்னு தான் பேசுவாங்க, மரியாதையாக தான் பேசுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து குட் எக்ஸாம்பிள்ஸ் டு ஃபாலோன்னு நான் சொல்வேன். அதோட தாத்தா கிட்ட இன்னொரு லைஃப் லெசனையும் நான் கற்றுக்கிட்டேன். அதில் வந்து வேதாந்தத்தை வச்சு எதை வேணால் ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. என்ன இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும், மாறுபட்ட முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கும். கர்த்தருடைய ஆவியை பெற்றவங்களால தான் அதை புரிந்து கொள்ள முடியும். அவருடைய ஆவியை அவைகளை சேர்க்கும் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அதுபோல் இப்போ ஏதோ ஒன்று உங்களை ஹாஸ்டலுக்கு நீங்கள் தின்பண்டங்களே ஏதோ கொண்டு போகும்போது உன்னை போல் பிறனையும் நேசி அப்படி தானே வசனம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களாம். நம்ம உடனே வந்து பிறர் பொருளை இச்சியாது அப்படின்னு நம்ம சொல்லி எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு அந்த மாதிரி சொல்வார். ஸோ என்னுடைய மினிஸ்ட்ரி அந்த மாதிரி ஒரு மினிஸ்ட்ரி தான். ஸோ முன்னாடி சொன்னபடி எனக்கு திருமண பிராப்திகள் வந்து ஜாதகத்தின்படி சரியாக இல்லை. ஸோ அதனால் வந்து என்ன யாரோ கல்யாணத்துக்கோ இல்லை ஏதோ அது மாதிரி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அல்லது இச்சையோடு நோக்குறாங்கன்னா நான் வந்து உடனே வந்து ஸ்ரீயை இச்சையோடு நோக்குகிறவன் விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்ட்டு சொல்லிவிட்டு எஸ்கேப் ஆகிடுவேன். ஸோ இதெல்லாம் வந்து தாத்தா கிட்டே கற்றுக்கொண்ட லைஃப் லெசன்ஸ் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன்.